தமிழ் திரைப்பட ரசிகர்களால் ஆச்சி என அன்போடு அனைவராலும் அழைக்கப்படும் நடிகை மனோரமா இந்திய திரைப்படத்துறையில் மாபெரும் சாதனைகளை படைத்த ஒரு புகழ்பெற்ற நடிகையாவார். 1943 ஆண்டு மே 26 தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் காசி ராமாமிர்தம்மாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். இவர் தனது சிறு வயதிலேயே அந்தமான் காதலி என்ற மேடை நாடகத்தின் மூலம் தன் நாடகத்துறை பயணத்தை துவங்கினார். இந்த நாடகத்தின் இயக்குனர் திரு சுப்பிரமணியன் என்பவர் கோபி சாந்தா என்ற இவரது இயற்பெயரை மனோரமா என்று மாற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து பல மேடை நாடகங்களில் நடித்த ஆச்சி மனோரமா நாடக உலக ராணி என போற்றும் அளவிற்கு உயர்ந்தார். அதன் பின்னர் 1958 ஆண்டு கவிஞர் கண்ணதாசனின் மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகையாக திரைத்துறையில் அடியெடுத்து வைத்தார். திரைப்படங்களில் நடிக்க துவங்கிய பின்னரும் தொடர்ந்து பல மேடை நாடகங்களில் நடித்து வந்தார். இவர் மாலையிட்ட மங்கை, களத்தூர் கண்ணம்மா, திருவிளையாடல், அன்பேவா, தில்லானா மோகனாம்பாள், பாட்டி சொல்லை தட்டாதே, நடிகன், சம்சாரம் அது மின்சாரம், சின்னத்தம்பி, நாட்டாமை போன்ற படங்களில் நடித்தது மட்டுமின்றி இன்றைய இளைய தலைமுறையினர் உடன் இணைந்து வேங்கை, சிங்கம், தாமிரபரணி, பாண்டவர் பூமி, சாமி, பேரழகன் போன்ற 1500 படங்களில் நடித்துள்ளார். 5 முதலமைச்சருடன் இணைந்து நடித்த பெருமை கொண்ட ஒரே நடிகையான மனோரமா 1988 ஆண்டு பார்த்திபன் இயக்கத்தில் வெளிவந்த புதிய பாதை திரைப்படத்தின் மூலம் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது பெற்றார். பின்னர் பல தேசிய விருதுகளையும் மாநில அரசு விருதுகளையும் பெற்று மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார். அது மட்டுமின்றி இவர் 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக உலக புகழ்பெற்ற கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். இத்தனை சாதனைகளை புரிந்து புகழின் உச்சியில் இருந்த போதும் அனைவரோடும் அன்போடும் சகஜமாகவும் பழகும் எளிய மனமுடையவர் மனோரமா. இவரின் இழப்பு இனி எவராலும் ஈடு செய்ய முடியாது. எனினும் இவரது வழிகாட்டுதலும் ஆசியும் என்றும் நம்மை விட்டு நீங்காது என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை.